டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருஷம் ஃபுல்லா நம்ம காத்துன்னு இருக்கிற அந்த ஒரு சீசன் தொடங்கிடுச்சு அப்படிதான் சொல்லணும். கிண்டலா எல்லாமே சொல்லுவாங்க, வாய்ப்பு இழந்தவர்களுக்கு ஒரு 100 நாள் வேலை திட்டம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட யூடியூபர்ஸ்க்கும் அது ஒரு 100 நாள் வேலை திட்டம் மாதிரி தான். பிக் பாஸ் சீசன் 8 அஃபிஷியலா பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லணும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பிக் பாஸ் சீசன் 1ல இந்தியன் 2 படம் அனௌன்ஸ் பண்ணாங்க, சீசன் 7ல இந்தியன் 2 படம் ரிலீஸ் பண்ணாங்க. அதோட கமலோடைய இதுவும் முடிஞ்சிருச்சு. இந்த சீசன் ஃப்ரெஷ்ஷா விஜய் சேதுபதி அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனா துப்புச்சிக்கு பிக் பாஸ் அப்படின்ற இந்த தீம் மியூசிக்ல விஜய் சேதுபதியோட ஹஹான்ற சிரிப்பு தான் அங்கே வருது. ஸோ விஜய் சேதுபதியோட சிரிப்பை வந்து பிக் பாஸுக்கான ட்ரேட்மார்க்கா மாற்றுகிறார்கள் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் இதை ஹேண்டில் பண்ணுவாரா? கமல்ஹாசன் அவளுக்கு இருக்குமா? கமல்ஹாசன் அவ்வளோ பெரிய கிரேட் ஸ்டாச்சர்ல இருந்து ஹேண்டில் பண்ணது வந்து விஜய் சேதுபதி மாதிரி ஒரு நடிகர் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி நிறைய இருந்தது. ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்ற டேக்லைனோட அவங்க ஆரம்பித்த மாதிரி உண்மையிலே ஒரு வித்தியாசமான பேங்கரோட தான் விஜய் சேதுபதி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், பிக் பாஸ்ன்றது வந்து அந்த வீட்டில் நடக்கிறத பற்றி எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் அதிகமாக வெளியில் பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த ஷோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும்ன்றாங்க. ஸோ நம்மளுடைய டெய்லி தர்பார் சேனலில் வந்து தினமும் பிக் பாஸ் பற்றின அப்டேட்ஸ், பிக் பாஸ் பற்றின டிஸ்கஷன், இவங்க பண்ணது ரைட்டாக அவங்க பண்ணது தப்பான்ற மாதிரி நம்மளுடைய ஒப்பீனியன்ஸ் வந்து டெய்லி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். இதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் நிச்சயமாக இருக்கும்னு நினைக்கிறோம். கமிங் டு பிக் பாஸ் உண்மையிலே ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சது. அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் நிச்சயமாக கமல்ஹாசன் விட்டு சென்ற அந்த இடத்தை வந்து என்னால் நிரப்ப முடியும் அப்படின்னு தான் காமிச்சிருக்காங்க. கமல்ஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சீசன் தாறுமாறாக பண்ணார். சொல்ல போனால் அவருடைய அரசியல் என்ட்ரிக்கே அதுதான் ஒரு நுழைவுகோலாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பட் கடந்த சீசன்லாம் கமல்ஹாசன் அவர்கள் வந்து ரொம்ப அறுக்கிறாரு, கமல்ஹாசன் பேச்செல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம் ஹாட் ஸ்டாரில் அப்படின்னு தோன்ற அளவுக்கு கமல்ஹாசன் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருந்தது. கரெக்டாக ஒரு ரிஃப்ரெஷிங்கான இடத்துல விஜய் சேதுபதி அவர்களை கொண்டு வந்திருக்காரு தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விஜய் சேதுபதி ஒரு மக்கள் மனதில் இருந்து ஒரு வன்மத்தை கக்கினாரு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, தீர்ப்பு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தீர்ப்பு வழங்கும் போது எல்லாரையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்ட்டு கமல்ஹாசன் அவர்கள் என்ன ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாரோ அந்த பிரச்சனையை நானும் ஃபேஸ் பண்ண தான் போகிறேன். பாதி படி உங்கள் மேலே போட்டுறேன், மீதி படி என் மேலே நீங்கள் போட்டிருக்கேன். மக்களும் விஜய் சேதுபதியும் ஒரு நெக்ஸஸ் ஃபார்ம் பண்ணி பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் வந்து ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவார் அப்படின்ட்டு நம்ம நம்புவோம். அண்ட் விக்ரம் வேதா சாங் இன்ட்ரோவோட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாரு. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தா பற்ற வச்சுட்டே பரட்ட அப்படின்ற மாதிரி முதல் நாள் கிடையாது, மொதல் ஃப்ரேம்லேயே பிக் பாஸ் வந்து தன்னுடைய வேலையை காமிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். வீடே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவலாக பிரிச்சிருக்காங்க. பார்த்து எல்லாருக்குமே வந்து ஆப்வியஸாக சம்சாரம் அது மின்சாரம் படம் ஞாபகம் வந்திருக்கும். வீட்டுக்கு நடுவிலேயே கோடு போட்டிருக்காங்க, இந்த சைடா அந்த சைடான்ற மாதிரி. அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் வீடு ஃபுல்லாக ஒரு டூர் பண்ணுறாரு. 2 பெட்ரூம் இருக்குது, 2 பாத்ரூம் இருக்குது, பெரிய பெரிய பாத்ரூம், சின்ன பாத்ரூம் அப்படி இருக்குது. விஜய் சேதுபதி அவர்கள் தன்னுடைய ட்ரேட்மார்க்கான ஒரு காமெடியில் மாதிரி ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே நம்ம கிச்சன் பக்கம் போவோம், நமக்கு சோறு தானே முக்கியம் அப்படின்ட்டு வந்து அப்படி போகிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது நீ ஆண் பெண் பணக்காரன் ஏழை கருப்பு வெள்ளைன்ற மாதிரி நிறைய பாகுபாடு இருக்கலாம், வீட்டுக்குள்ளே வந்து எந்த பாகுபாடும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனார். ஆனால் வீடு இப்போ சுற்றி பார்த்து முடிச்சுட்டு வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அங்கே தான் ட்விஸ்ட்டே வைக்கிறாரு. இந்த பிக் பாஸ் சீசனே ஆண்கள் விசஸ் பெண்கள்னு அந்த பாகுபாடு தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ரவீந்திரன் சந்திரசேகர் அவர்கள் வந்திருந்தார். எல்லாருமே அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் நம்ம இன்ட்ரோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அவர் நிறைய பேர் ஆல்ரெடி ஃபேமஸ் தான், நிறைய பேர் ஷோவும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஷார்ட்டாக வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ரவீந்திரன் சந்திரசேகர் அவர்கள் நம்மள மாதிரியே பிக் பாஸ் வந்து அவர் ரிவ்யூ பண்ணியிருந்தாரு, மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தாரு. இந்த முறை நம்ம அவரையே ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்றது நம்மளுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அண்ட் செகண்ட் கண்டஸ்டன்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சஞ்சனா நமிதாஸ் அவர்கள் வந்துதாங்க. வந்தபோதே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆடியன்ஸு கத்துற போது விஜய் சேதுபதி அப்பா இருக்கும்போதே மகளை பார்த்து இப்படி பண்ணுறீங்களா, மைக் விட்டுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப காமெடியாக கேட்டிருந்தாரு. நிறைய பேர் விஜய் சேதுபதி ஒரு மகளே வந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. பட் எஸ், மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதி அவர்களுடைய மகளாக நடித்த சஞ்சனா நமிதாஸ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ விஜய் சேதுபதி அவங்க கூட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணதெல்லாம் உண்மையிலே ஒரு ஃபன்னான இதுவாக இருந்துச்சு. உண்மையிலே விஜய் சேதுபதி அவர்கள் கமல்ஹாசன் இல்லாத குறையை போக்கிவிட்டார். சொல்லப்போனால் இனிமேல் விஜய் சேதுபதி தான் வேணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஜாலியாக அந்த பிக் பாஸே கொண்டு போகிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் பேசுகிறதாகட்டும், கவுண்டர் ஆகட்டும், குறிப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் யாராவது பேசும்போது கமல்ஹாசன் என்ன பண்ணுவார்னா ஒரு கருத்தை சொல்லிட்டு அப்படி சைடில் ஒரு லுக் விடுவார். ஆடியன்ஸ் அதை கேப்சர் பண்ணி கைத்தட்ட சொல்கிறாரு போல ஆண்டவர் அப்படின்ட்டு உடனே வந்து கைத்தட்டுவாங்க. பட் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து தயவு செஞ்சு கைத்தட்டி என்னை குழப்பாதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே கைத்தட்டினா நான் பேச வந்ததை மறந்தாலும் பேச வர்றதை பேச விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ உண்மையிலே நிறைய இடத்துல
ஃபன்னாக தான் போச்சுன்னு சொல்லணும். அண்ட் சஞ்சனா நபிதாஸ் அவர்களுக்கு பிறகு தர்ஷா குப்தா அவர்கள் வந்து நாங்கள் ஏற்கனவே இன்ஸ்டாகிராம்லலாம் ரொம்ப ஃபேமஸ் அவர்கள், மூவிஸ்லேயும் நடித்திருக்கிறாங்க. அண்ட் சொல்லணும்னா மோகன்ஜி அவர்களுடைய திரைப்படத்திலையும் நடித்திருக்கிறார் தர்ஷா குப்தா அவர்கள். அண்ட் நீங்கள்லாம் 2.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்களே, பெரிய ஆள் நீங்கள் அப்படின்னு விஜய் சேதுபதி சொன்னது உண்மையிலே ஒரு சப்டிலான ஒரு காமிக் சென்ஸாக இருந்தது. அண்ட் அடுத்து ஏற்கனவே பிக் பாஸில் பங்கு பெற்றிருந்த என்எஸ்கே அவர்களுடைய பேத்தியான ரம்யா அவர்களுடைய கணவர் சத்யா அவர்கள் அடுத்த கண்டஸ்டண்டாக வந்திருந்தாங்க. அண்ட் ஓஜி ஆங்கர் அப்படின்னு சொல்லுவோம், நிறைய ஆங்கர் நம்ம பார்த்துருக்கோம். சிவகார்த்திகேயன்லேருந்து இப்போது சர்ச்சைக்குரிய ஆங்கர்ஸாக போய் கொண்டிருக்க மணிமேகலை வரைக்கும் எல்லாருமே பார்த்துருக்கோம். ஆனால் ஆங்கர்னும் போது அந்த ஓஜி ஆங்கராக சொல்லக்கூடிய நாம் சின்ன வயசுலேருந்தே ரசித்து இன்னும் நம்மளை விட இளமையாகவே இருக்கக்கூடிய தீபக் அவர்கள் ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ள வந்திருக்காங்க. அடுத்து ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் வந்திருக்காங்க, சுனிதா கோகாய் அவர்கள் வந்திருக்காங்க. ஏன்னா விஜய் டிவியில் இந்த பிக் பாஸ்ன்னும் போது விஜய் டிவிக்குள்ளேயே எப்போவுமே இருக்கிற அந்த கண்டஸ்டண்ட்டை வந்து விஜய் டிவியோட முக்கியமான ப்ராடக்ட்ஸ்ன்னே சொல்லலாம். அவங்க வந்து க்ரோ பண்ணி விட்டு அந்த ப்ராடக்ட்ஸை வந்து பிக் பாஸ்க்கு எப்போவுமே அவங்க சான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த வகையில் சுனிதா கோகாய் அவர்கள் வந்திருக்காங்க. இந்த இடத்துல தான் விஜய் சேதுபதி ஒரு டிப்பிக்கலான்னு டச் பண்ணாங்க. சுனிதா கோகாய் அவங்களுடைய சிஸ்டர் மேடைக்கு வந்தபோது நான் உங்களையும் ஹக் பண்ணிக்கிட்டோமா சார் அப்படின்ட்டு விஜய் சேதுபதியை கட்டி பிடிச்சாங்க. அதுக்கு ஆடியன்ஸ் கத்தினோடனே விஜய் சேதுபதி ரொம்ப நக்கலா, என்னடா கமல் சார் தான் இல்லை, அதை கட்டிப்பிடி வைத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல பல பேருக்கு பலவிதமான தாட் வந்தது, உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சுனிதா அவர்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கானா ஜெஃப்ரி, அதுக்கடுத்து இப்போது கவுண்டம்பாளையம் திரைப்படத்தின் மூலமாக மீண்டும் பெரு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிற நடிகர் ரஞ்சித் அவர்கள். ஆல்ரெடி சீரியல்ஸும் விஜய் டிவியில் பண்ணியிருக்காரு, ஆக்டராக நம்மளுக்கு தெரியும். இப்போது ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக அவருடைய அந்த பாசமான லாங்குவேஜில் வந்து அவர் உள்ள நுழைஞ்சிருக்கிறாரு. அதற்கடுத்து பவித்ரா ஜனனி, சௌந்தர்யா நஞ்சுண்டன் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இதில் சௌந்தர்யா நஞ்சுண்டன் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாய்ஸ் தான் அவங்களுக்கு மைனஸ் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. பட் நிறைய பேர் இனிமேல் வர டைமில் வந்து அவங்களோட வாய்ஸ் தான் அவங்களுடைய பலமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய பர்சனல் கருத்தாக இருக்கிறது. ஏன்னா வீக்னஸை வந்து ஸ்ட்ரெங்க்த்தாக பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது ஒரு மெமிக்ரி சைட்லலாம் அவங்க ட்ரை பண்ணி தன்னுடைய வீக்னஸை ஸ்ட்ரெங்க்த்தாக மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்முலா என்றைக்குமே நம்மளை வந்து கைவிடாது. ஸோ அவர்களுக்கு உண்மையிலே ஒரு ஸ்பெஷலான வாழ்த்துக்கள் அப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்து பாரதி கண்ணம்மா சீரியல் மூலமாக நம்ம எல்லாருக்குமே தெரிந்த பாரதியாக நடித்து கொண்டிருந்த அருண் பிரசாத் அவர்கள், தர்ஷிகா அவர்கள், ஆர்ஜே விஷால் அவர்கள், இந்த பாக்கியலட்சுமி சீரியல், அந்த மாதிரி ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்காங்க. பட் இது வந்து கான்செப்ட் ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க, இட் இஸ் கோயிங் டு பி மென் வெர்சஸ் உமன் அப்படின்னா. அதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் அவங்க என்ட்ரு ஆகும் போதே எந்த சைடு மென்னுக்கு வேணும் எந்த சைடு உமனுக்கு வேணும் அப்படின்றதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பற்ற வச்சுட்டாரு பிக் பாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், இந்த சைடு தான் வேணும் அப்படின்றது வந்து வெறும் 4 பேர் வச்சு செலக்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் வரப்போகிற கண்டஸ்டன்ட்டையும் நீங்கள் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. முக்கியமாக தர்ஷிகா அவர்கள் உள்ளே வந்தபோது, அந்த 13th கண்டஸ்டண்ட்டாக அவங்க உள்ளே வந்தபோது இந்த மாதிரி இந்த சைடு நீங்கள் ஏன் எடுத்தீங்க, இதுக்கு நீங்கள் எடுத்துருக்கக்கூடாது, எனக்கு அந்த சைடு தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு புகைச்சல் ஆரம்பிச்சிருச்சு. ரீகேப் பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே அந்த ஒரு சைடு பிங்க் கலர் சைடு, ப்ளூ கலர் சைடு 2 சைடு பிரித்து வச்சுருக்காங்க. பிங்க் கலர் சைடு தான் வேணும்ட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே கேட்குறாங்க. பட் நாங்கள் விட்டு கொடுக்குறோம், பட் நாமினேஷன் அப்படின்னு வரும்போது எந்த விதமான எந்த பாய்ஸையும் நீங்கள் வந்து நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வாக்குறுதி கொடுங்க. அது எந்த வாரமாக வேணாலும் இருக்கலாம். அந்த வாக்குறுதிக்கு நீங்கள் ஒத்துக்கினீங்கன்னா நாங்கள் அந்த பிங்க் சைடை விட்டு கொடுக்குறோன்னு பாய்ஸ் சொல்ல, அதை வந்து முதல்ல 4 கண்டஸ்டண்ட்டாக இருந்தவங்க வந்து ஒத்துக்கினாங்க. பட் தர்ஷிகா அவர்கள் வந்தபோது ஏன் இந்த மாதிரியெல்லாம் ஒத்துக்கினீங்க, அவங்க என்னைக்கு வேணாலும் அந்த அட்வான்டேஜாக யூஸ் பண்ணுவாங்க, இது நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜாக போயிடும்ட்டு இப்போவே லேசான புகைச்சல் வந்திருக்கு. அண்ட் தர்ஷிகா அவர்கள் சௌந்தர்யாவை வந்து அந்த வாய்ஸை வச்சு கொஞ்சம் கிண்டல் பண்ணும்போது சௌந்தர்யாவோட ஃபேஸ் வந்து மாறினதை நம்ம பார்த்துருக்கோம். முதல் நாள்லேயே ஒரு புகைச்சல் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த பிக் பாஸ் வந்து குறிப்பாக மென் வெர்சஸ் உமன்னு போகும்போது சண்டையெல்லாம் பீக்கில் இருக்க போதுன்னு நினைக்கிறோம். நம்மளுக்கு 100 டேஸ்க்கான ஃபன் கேரண்டீட் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் என்னென்ன புது புது சண்டைகள் வரப்போகுது, என்னென்ன சர்ச்சைகள் வரப்போகுது, எப்படி அது சால்வ் ஆக போகுதுன்றத டெய்லி தர்பார் நேயர்களோட நீங்களும் இணைந்திருந்து நம்ம கூட இருந்து இன்ட்ராக்ஷன் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் டெய்லி தர்பாரில் நம்ம வீடியோவும் போடுவோம், கூடிய சீக்கிரம் லைவ்லையும் வரப்போகிறோம். எங்களோட ஸ்டே டியூன் ஃபார் த ஃபர்தர் பிக் பாஸ் அப்டேட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் விஜய் சேதுபதி அவர்கள் அந்த கமல்ஹாசன் அவர்களோட ஷூஸை ஃபில் பண்ணாரா, இனிமேல் புகைச்சல் வர வாய்ப்பு இருக்கிறதா, அந்த ரூம் வந்து பாய்ஸ் தான் எடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.